ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு மினி vlog பார்க்கலாமா? காலையிலே பங்கமாக பண்ணி விட்டாங்க. யார் மூஞ்சில முழிச்சேனே தெரியல. ஸோ காலையில் 4:30க்கெலாம் எழுந்திரிச்சு குளிச்சு டீ குடிச்சிட்டு காலையில் திண்டுக்கல் கிளம்பலான்னு சொல்லி ஒரு பிளானுங்க. சரி, நான் 6 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட் போனால் 5 மணிலேருந்தே பஸ் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. 6:45 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்து ஒரு பஸ் வந்துச்சு. கூட்டம் எங்கேருந்து தான் வந்துச்சுனே தெரியல. கடகடன்னு வந்து ஏறிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 பஸ்ஸும் அதே மாதிரி தான் வந்தனால ஸோ நானு அப்பா அம்மா அவங்க 2 பேரையும் வச்சு ட்ராவல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட் போகலான்னு சொல்லிட்டு இங்கேருந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் போனோம். பழைய பஸ் ஸ்டாண்டில் போனால் அங்கே அதுக்கு மேலே அங்கே பஸ்ஸே வந்து வராது. காலையில் ஏர்லி மார்னிங் மட்டும் தான் பஸ் ஸ்டாண்ட் வந்து வரும். மற்ற நேரம்லாம் வந்துட்டு அங்கே தான் நிற்கும், அதே பஸ் ஸ்டாண்டில் தான் நிற்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி சொல்லி திருப்பி அங்கேருந்து இங்கே வந்து திருப்பி பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட அதே மாதிரி இன்னும் 2 பஸ்ஸை விட்டு மொத்தமாக ஒரு 5 பஸ்ஸை விட்டு 6வது பஸ்ஸில் ஏறினாங்க காலையில் 11 மணிக்கு. ஆனால் பஸ் ஸ்டாண்ட் போனது காலையில் 6 மணிக்கு. 11 மணிக்கு பஸ் ஏறி அங்கே திண்டுக்கல் போய் ரீச் ஆகும்போது மணி 1 ஒரு 1:30 மணி இருக்குங்க. போயிட்டு லஞ்ச்லாம் சாப்பிட்டு சரி அப்படின்னு சொல்லி போய் மாலையெல்லாம் வாங்கிட்டு நான் அப்பா அம்மா தாத்தா அத்தை மாமா எல்லோரும் சேர்ந்து கல்லறைக்கு போயிட்டோம். அதாவது கிறிஸ்டின் செலிப்ரேட் பண்ணுற ஒரு டே தான் வந்துட்டு கல்லறை திருநாள் சொல்லுவாங்க. ஸோ அந்த அன்னைக்கு இறந்தவங்க எல்லாத்துக்கும் அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணி மாலை போட்டு அவங்கள என்னென்னலாம் சாப்பிடுவாங்களோ பிடிச்சதெல்லாம் வச்சு ஸோ செலிப்ரேட் பண்ணுவாங்க. நாங்கள் இந்த தடவை கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணோம். ஸோ போய் மாலையெல்லாம் போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லாம் செலிப்ரேட் பண்ணிவிட்டு ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு சரின்னு ரிட்டன் கிளம்பி வரலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து பஸ் ஏறி பஸ் ஸ்டாண்ட் வந்து அங்கே எப்பயுமே நான் சாப்பிட்ற கடையில் ஒரு கடையில் வடை வாங்கி சாப்பிட்டுட்டு ஸோ திண்டுக்கல் போனாலே அந்த வடை வாங்கி சாப்பிடணுன்ற கோசமே சாப்பிடுவேன். ஸோ அந்த வடை வாங்கி சாப்பிட்டு சரின்னு சொல்லி நாங்கள் போய் வெயிட் பண்ணோம் பஸ்ஸுக்காண்டி. பார்த்தா மார்னிங் மாதிரி எப்படி மார்னிங் அந்த பஸ்ஸில் எப்படி போய் ஓடி போய் ஏறினாங்களோ அதே மாதிரி ஈவினிங்கும் அப்படி தான் ஏறினாங்க. எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல. சரி வெயிட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எங்கள் அப்பா இடையில நான் போய் வடை வாங்கிட்டு வரேன், அது வாங்கிட்டு வரேன், இது வாங்கிட்டு வரேன் சொல்லிட்டு அங்கிட்ட இங்கிட்ட ஓடிட்டே கிடந்தாரு. ஸோ இங்கிட்ட ஒரு பஸ் வந்துச்சு. அந்த பஸ் ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஏறலாம்னு சொல்லி ஏறணும். பட் நம்மளோட லக்கு என்னமோ தெரியல, சீட்டை வந்து விட்டு கொடுத்துட்டாங்க. அப்புறம் அந்த சீட்டில் தான் அப்பா அம்மா உட்கார வச்சுட்டு நான் வந்து மடியில் உட்காந்துட்டு வந்தேன். ஸோ ட்ராவல் வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஒரு என்னதான் காலையில் வந்து எவ்வளோதான் ஒரு வெறுப்பாக இருந்தாலும் கிளம்பி போகணுமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க தோணிடுச்சு மார்னிங். சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஈவினிங் பார்த்தா கொஞ்சம் அளவுக்கு எண்டிங் வந்து செம்ம ஹாப்பியாக தான் இருந்துச்சு. லைஃப்லேயும் இதே நாங்கள் ஸ்டார்டிங் எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும். போக போக நம்ம பழகிட்டோம் அப்படின்னா அது ரியலி ஒரு செம ஃபீல் கைஸ். ஸோ எந்த ஒரு இடத்துலையும் நம்ம வந்து நம்ம கோல் எப்பயுமே விட்டு கொடுத்துடக்கூடாது, அதை நோக்கி ஓடிட்டே இருக்கணும். ஸோ தேங்க்யூ.